ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மன்வாவோட சீசன் 2 எபிசோட் 9 தான். இது முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் அந்த டீமனை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் கிருகிருன்னு ஆகி கீழே விழ போறான். கரெக்டா இப்போ வந்து லூனாவும் பிடிச்சி அவனை தரையில படுக்க போட்டு இவ்வளவு மனசுக்குள்ளேயே கிட்டத்தட்ட மறுபடியும் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ண நான் ஃபெயில் ஆயிருப்பேன். இன்னும் எத்தனை நாள் தான் அதே நாளை நினைச்சு என் வாழ்க்கை ஃபுல்லா நான் இதே மாதிரி பயத்திலே இருக்க போறேன். நான் எடுக்கிற இந்த ரிவெஞ்ச் என்னோட மாஸ்டர் பண்ண முடியாத அவங்களோட ஆசையை அதை நான் பண்ணும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப இந்த ஸ்வாட் என் கையில இருக்கு. அப்படி இருக்கும் போதும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. நான் போற பாதை அது கரெக்டான பாதையா? அண்டு நான் பண்ணணும் நினைக்கிற இந்த விஷயம் அது கரெக்டான விஷயமா? இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அப்பதான் எழுந்துக்கிறான். எழுந்து கேப்டன் போதே இவ்வளோ அட முட்டா பீச, அன்னைக்கு 2 விஷயத்திலயும் சரி, இன்னைக்கு இந்த விஷயமும் சரி, ஏன்டா ஒரு விஷயத்த கூட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஸ்ட்ராங் ஆகணும், என்ன உங்க டிசைபிளா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது கேட்டு லூனாக்ஷாக்கு இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த லூனார் ஸ்வாடாட்ட அவங்க டிசைபிளுக்கு மட்டும்தான் பாஸ் டவுன் பண்ணுவாங்கன்னு. அப்படின்னா இவன் ஆரம்பத்துல இருந்தே என்னால ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை தான் உருவாக்கிட்டு இருந்திருக்கான். இவ்வளவு இந்த யோசிச்சுட்டு ஹீரோவை பார்த்து ஆனஸ்டா சொல்ல போனா நீயும் ரின்னு மாதிரி ஒரு ஸ்டபனான ஆள் தான்டா. நீ இது வரைக்கும் யோசிச்சாச்சு பாத்திருக்கிய என்னால இந்த விஷயத்த ரிஃப்யூஸ் பண்ண முடியும்னு. இவ சொன்னது கேட்டு ஹீரோவும் உங்ககிட்ட இருக்கிற மேட்னஸ முழுசா புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது நான் மட்டும்தான். என்னால மட்டும்தான் உங்களை முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதனால உங்களோட லூனார் ஸ்வாடாட்ட எனக்கு சொல்லி கொடுங்க. இதை கேட்டு லூனாவும் நான் முத என் மாஸ்டர் கிட்ட கேட்கும் போது அவங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க போல. நீ என்னோட டிசைபிளா மாறுறது உனக்கு பிளெஸிங்கா இல்ல கர்ஸான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் லூனாட்டிக்கோட கேப்டன்ஸ் இந்த மூன் லைட் மேல சத்தியமா சொல்றேன், என்னோட லூனார் ஸ்வாடாட்ட நான் இதுக்கப்புறம் உனக்கு பாஸ் டவுன் பண்றேன். இது கேட்டு ஹீரோவும் போட்ட பிளான் எல்லாம் பக்காவாயிடுச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ டீமும் ஹீரோவை தேடி வந்துடுறாங்க. யங் மாஸ்டர் நாக்ஸ்ன்ட்டு. அதை கேட்டு ஹீரோவும் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிடா புது பையா, நம்ம மீட் பண்ண வேண்டிய நேரம் அது கூடி சீக்கிரமே வரப்போகுது, அதனால ரெடியாரு அப்படின்னு சொல்லி அவளும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. இவ இப்படி மறைஞ்சு போன உடனே பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் எங்க இருக்கீங்கன்னு அவ கத்திட்டே ஓடியாரா. வந்தவளும் ஹீரோ பார்த்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு நிக்கும் போது ஹீரோவும் பச்சை மண்டை என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிடுறான். அந்த மேனேஜர் அவன் தான் டீமனு, அதுக்கப்புறம் அந்த சண்டையில் தான் ஹீரோ கையில அடிபட்டுச்சு. இதெல்லாம் கேட்டு எல்லோரவும் அப்படின்னா ஒரு பொம்பளை வந்தா அவ தான் அந்த டீமனை போட்டு தள்ளிட்டு அப்புறம் காணாம போயிட்டா. அதே தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட கற்பூரம். இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு எல்லாம் டவுட், இப்ப ஏன் இவ்வளவு பச்சையா போடுறான், குழந்தை கூட சொல்றோம் இதெல்லாம் ஓன்னு இவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெறாவும் டேய் நீ ஒண்ணு என்கிட்ட போய் சொல்லல, ஏன்னா நீ கடைசியா அங்க இருந்து கிளம்பும் போது இதே மாதிரி ஏதோ ஒரு கதையை தான் கட்டிட்டு போனேன். அட உங்ககிட்ட நான் ஏன்பா போய் சொல்ல போறேன். அண்ட் அதுவும் இல்லாம ஒரு பேஷண்ட்டை இந்த மாதிரி தான் போட்டு தாளிப்பீங்களா? எது நீ பேஷண்டா? இப்ப கூட நாங்க 5 பேருமே ஒன்னு சேர்ந்து அடிச்சா கூட உன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விழாது. இவன் இப்படி சொல்லும் போதே லியானோ அவன் உங்ககிட்ட ஆர்ஷா பேசுற மாதிரி இருக்கலாம், ஆனா பெறா நீ காணோன்னே தவிச்சு போயிட்டான். இதை கேட்டு டாய்லவும் ஆமாமா நாங்களும் பார்த்தோம், அவன் வாய்ஸ் எல்லாம் அப்படியே கத்தி பூனைக்குட்டி மாதிரி ஆயிடுச்சு. நாங்க என்ன நினைச்சோன்னா அவனை பத்தி தான் கவலைப்படுவான்னு நினைச்சோம், ஆனா அவ உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறான் போலயே. இவங்களா இப்படி பேசும்போதே பெறாவும் டேய் நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்களா இல்ல பாராட்டுறீங்களாடா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி குழப்பி அடிக்காதீங்கடா, எனக்கு கிருகிருன்னு ஆகுது. இவன் இப்படி சொல்லும் போதே எல்லோராவும் நீ சொன்ன மாதிரி காப்பாத்தின எல்லா ஸ்லேவ்ஸுமே வண்டியில ஏத்தி அகாடமிக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்களோட ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு அவங்க ஃபேமிலி கூட சேர்த்துடலாம், அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாருமே சாடன்ல ரீலோகேட் பண்ணிடலாம். இவன் இப்படி சொன்னோடனே ஹீரோவா பரவாயில்லையா இவ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா, நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, ஆனா நம்ம வந்த வேலை இன்னும் முடியல. இது கேட்டு பச்சை மண்டியும் ஆனா யங் மாஸ்டர் நீங்க கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுத்தாகணும், உங்க உடம்புல ஒரு பெரிய காயம் இருக்கு, என்ன மன்னிச்சிரு பச்சை மண்டை, ஆனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைமே இல்ல, நம்ம இங்க வந்ததுக்கான முக்கியமான மிஷினே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஹீரோ இப்படி சீரியஸா சொல்றத பார்த்துட்டு பெறாவும் நீ இவ்வளவு சீரியஸா சொல்றனா அப்ப நாங்களும் ஹெல்ப் பண்றோம். ஆமா நாங்களும் ஹெல்ப் பண்றோம், எனக்கு ஹெல்ப் பண்றதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, என் நெஞ்ச நக்கிட்டீங்கடா அப்படின்னா இருந்தாங்க எல்லாரும் இதை பிடிங்க அப்படின்ட்டு எல்லாருக்கையும் ஒரு கோணி பையை குத்துறான். அவனுங்களுக்கு ஷாக்கு இந்த கோணி பையை வச்சு என்ன பண்றதுன்ட்டு. ஹீரோவோ இந்த இடத்துல ஏகப்பட்ட கோல்டு காயின் இருக்கு, நீங்க பொறுக்கிறதுல 80% எனக்கு 20% தான் உங்களுக்கு, ஏன்னா இந்த இடத்துல இருக்க டீமனை போட்டு தள்ளினது நானு, அதனால அதிகப்படியான அமௌண்ட் எனக்கு தானே வரணும். இதை கேட்டு பெறவும் இரு நாங்க எப்போ பொறுக்கிறதாலாம் ஒத்துக்கிட்டோம், நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கணும் போதே ஹீரோவும் எனக்கு புரியுதுப்பா, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு அதிகமா கிடைக்காது, அதனால சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. முக்கியமா பெறா நீ தான் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாகணும், ஏன்னா இந்த அளவுக்கு பணத்தெல்லாம் உன் வாழ்க்கையில உன்னால பார்க்கவே முடியாது. இதை கேட்டு பெறாவும் நீ கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் எப்ப சொன்னேன் நீ சொல்றதெல்லாம் கேட்க போறேன்னு. இவன் அப்படி சொல்லும் போதே லியானோ இந்த இடத்துல ஏகப்பட்ட கோல்டு காயின் இருக்கு, நம்ம 5 பேருக்குள்ள 20% பிரிச்சாலே ஒருத்தர் இந்த கெசினோல அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழலாம்,
கெசினோ உடனே பெராக்கு ஒரே குஜால் ஆயிடுது. டேய் எதுக்கிட்ட இங்கே சும்மா நின்னுங்கிறீங்க, வாங்க சீக்கிரம் போய் பொறுக்கலான்ட்டு பையன் உணர்ச்சியில கத்துறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட எஸ்டேட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு மொத அண்ணனோ, அம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? இவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நான் உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன், அது வந்துருச்சா? உங்க அப்பா பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பையனை தான் அடுத்த சக்சஸரா ஆக்க போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க யார சொல்றீங்க? எங்கஸ்டியா நாக்ஸ பத்தியா பேசுறீங்க? ஆமா, அவன் சக்சஸர் ஆவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா கவுன்சில் எல்டர்ஸ் எல்லாருமே நம்ம பக்கம் தான் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் உனக்கு தான். ஆனா இந்த ஃபேமிலியோட மொத்த அத்தாரிட்டியுமே அது உங்க அப்பா கையில தான் இருக்கு. அவரால மட்டும்தான் இந்த உதவாகர இந்த ஷார்ட்டான டைம்ல இவ்வளவு டாப்புக்கு வந்திருக்கான். இதை கேட்டு ஹீரோ அவங்க அண்ணனும், இதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அண்ட் அதுவும் இல்லாம ஆரல் ஃபேமிலி கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றேங்க. இந்த ஆரல் ஃபேமிலின்றது ஹீரோவோட மொத அம்மாவோட ஹவுஸ். ஏன்னா அவங்களும் ஒரு நோபல்ல வேற ஒரு வீட்டுல இருந்தானே வந்திருப்பாங்க. அந்த வீட்டோட பேர் தான் ஆரல் ஹவுஸ். இதை கேட்ட அவங்க அம்மாவும், அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா உன்கிட்ட இருக்கிற ஜீனியஸ் டேலண்ட்டை வச்சு இந்த ஃபேமிலியை மொத்தமா டிவோர் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு க்ளோரி எடுத்துட்டு வர்றதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் இந்த வீட்டோட எல்டஸ்ட் சன் அப்படின்னா அடுத்த ஐயர் ஆகிறதுக்கு உனக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. அந்த பையன் அவன் ஒரு சோ கால்டு ஜீனியஸ். அவனோட ரூமர்ஸ் எல்லாம் வெறும் பொய்கள் மட்டும்தான். நீயே அவனை பர்சனலா கிரஷ் பண்ணும், புரியுதா? நீ இந்த இடத்துல ஓவர் வெல்மிங்கான விக்டரி அடையணும். இதை கேட்டு அவனோ, கவலைப்படாதீங்கம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவனை மாதிரி ஒரு ஆள்லாம் என் மேல கை வைக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக தான் நான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன். அவனை என் கையாலே துடிக்க துடிக்க நான் சாவடிக்கிறேன். அவன் ஸ்கைல உயரத்துல பறந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மேல நான் இருக்கேன்ட்டு அவனுக்கு நான் காட்டுறேன். அவனை மாதிரி ஒரு ஆள்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல அப்படின்னு இவன் பேசும்போதே இவன் மூஞ்சில நரம்பெல்லாம் பொட்டிக்குது. இதை பார்க்கும் போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு நான் சொல்றேன். இதை கேட்டு அவங்க அம்மாவும் வில்லத்தனமா சிரிக்கிறா. இவன் மூஞ்சில அதே மாதிரி நரம்பா பொட்டிக்குது. இதுங்க ரெண்டும் நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு ஒரே ரீசன் நம்ம ஆர்ச் டியூக்காக மட்டும்தான். பார்த்தா இதுங்க ரெண்டுமே டீமன் ஹியூமன்ஸ் போல. இது ஹீரோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் விட்டு வச்சுக்கிறாரா என்ன கதைன்னு தெரியல. இவங்க இப்படி பேசும்போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோட டீமை தான் காட்டுறாங்க. அவங்களும் நம்ம இந்த இடத்துல இருந்து மொத்தமா 1.97 பில்லியன் கோல்டு எடுத்திருக்கோம். சொல்ல போனா இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்பேஸே இல்ல. இதை கேட்டு ஹீரோவோ, அப்படின்னா சரி அல்லவரா, இந்தா நான் உங்ககிட்ட வாங்கின கடன் இதுல இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இருக்கு. இன்ட்ரெஸ்டா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எவனுமே இது வரைக்கும் வாங்கின 1 மணி நேரத்திலே கடனை கொடுத்தது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கினா என் ஃபேமிலியை தான் எல்லாம் பச்சை பச்சையா திட்டுவானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம என்கிட்ட இருக்கிற உன்னோட காசு அதான் இங்க பொறுக்கணும்ல, அதெல்லாம் நான் யாருன்னா அமிச்சு அப்புறமா டெலிவரி பண்ண சொல்லிடுறேன். இதெல்லாம் கேட்டு பெறவும் உங்களை மாதிரி பணக்காரங்களா உண்மையிலே வேற லெவல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க போலன்ட்டு அவன் படுத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு எல்லாரும், ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஏதோ உணர்ச்சி பொங்க கத்திட்டு இருந்தா, இங்க என்ன மழை காப்பத்துனுங்கிற, போய் காசு பொறுக்கலையா? வெல், இப்ப நான் அதை யோசிச்சு பார்த்தேன்னா எப்படி இருந்தாலுமே நீங்க அந்த காசை எனக்கு பிரிச்சு கொடுத்துதான் ஆகணும். சோ அதனால நான் என்னத்துக்கு போய் அதெல்லாம் பொறுக்கணும்? அதை பொறுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்களே. இதை கேட்டு எல்லாரும் ஆளுங்க இருக்காங்களா யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா லியான் தான் அவனோட ஸ்கெலிட்டனை வச்சு அந்த காயின் எல்லாம் பொறுக்க விட்டுனுங்கிறான். அதுங்களும் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வந்து லியான் கால் அடியில போடுதுங்க. ஹீரோவோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அண்டர்ட்ட நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டைலாவும், நம்ம இந்த இடத்துல இருந்து எவ்வளவு காசு பொறுக்கினாலும் இதுக்கு ஒரு முடிவே இல்ல போல. இந்த மாதிரிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் வரும்போதே எமாவையும் என் கூடயே சேர்த்து கூட்டு வந்திருப்பேன். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. அப்படின்னா உங்க அப்பா நீ என்ன கேக்குறானோ அதை தந்துருவானா? அப்ப வேல்யூபிளான பொருள் எல்லாம் கேட்டா குத்துருவானா? ஆமா கொடுப்பாரு தான். ஆனா இன்னுமே என்னோட பாக்கெட் மணியை எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் வாங்கிட்டு இருக்கேன். அவர் காசு தரலனா என்னால எதுவுமே வாங்க முடியாது. இப்ப அப்படி சொன்ன உடனே எல்லாரும், உனக்கு எதனா ஒரு விஷயம் வேணும்னா எங்க மர்ச்சன்ட் குரூப்ல வந்து வாங்கிக்கோ, என் பேர் சொன்னா அவங்க உனக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க, நீ அப்புறமா கூட அது காசு கொடு. இவ அப்படி சொன்ன உடனே டாய்லாவும், அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இவங்க பேசுறத ஹீரோவும் பார்த்துட்டு எல்லாரும் சரி டாய்லாவும் சரி ஒரிஜினலாவே இந்த ஸ்டோரியில இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு மர்ச்சன்ட்ன்றதுனால அவ மக்கள் கிட்ட இருந்து காசை சுரண்ட மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அண்டு இதுவே டாய்லாவை பார்த்தா அவ மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இவங்க 2 பேருமே அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, லியானோ சரி பெராவும் சரி இவனுங்க பிறக்கும் போதே ஆப்போசிட்டான கேரக்டர். இவங்களால எப்பவுமே ஒண்ணு சேரவே முடியாது. அண்ட் இதுல முக்கியமான ஆளு பச்சை மண்டை. நான் மட்டும் இவளோட வாழ்க்கையில வரலனா இவ எப்பயோ செத்து போயிருப்பா. நான் பண்ண வேலையால ஏகப்பட்ட பட்டர்ஃபிளை எஃபெக்ட் உருவாகி இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த கதையில நான் பெருசா எதையுமே குழப்ப கூடாது. இந்த கதை ப்ராப்பரா போகணும். அப்படி போனா மட்டும்தான் என்னால இதுக்கு பின்னாடி இருக்க எல்லா உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். என்ன இங்க கொண்டு வந்த ஆளு சிஸ்டம் வழியா என்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஒரு என்டிட்டி. அண்ட் அதுவும் இல்லாம என்னோட தொலைஞ்சு போன மெமரி அண்ட் நாக்ஸோட ட்ரூத். சரி இதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், எனக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிருக்குன்னு பாப்போம் அப்படின்ட்டு ஹீரோவோ சிஸ்டம் மெசேஜ் பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த சண்டேல எனக்கு 150 நாள் லைஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்கோர்ஸ் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் எல்லாம் இதே மாதிரி ஸ்மூத்தா போவாது. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற என்னோட எனிமி எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் வரப்போறாங்க. என்கிட்ட இருக்கிற இந்த ட்ரேட்டை ஓவர் கம் பண்ணி வர்றது அந்த விஷயமும் ஈஸி இல்ல. ஏன்னா இந்த கேம் யாருக்குமே இந்த மாதிரி
2 ஜீனியஸ் ட்ரேட் கொடுத்து ஒரு புரோக்கனான எபிலிட்டி எல்லாருக்குமே தராது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளேயருங்களுக்கு நடுவுலயே இது வரைக்கும் யாருமே இந்த டெர்மினல் இல்ல ஓவர் கம்பெனி வந்ததா சரித்திரமே இல்ல. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் ஏகப்பட்ட கம்யூனிட்டி வெப்சைட்டை சர்ச் பண்ணிருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த கேமோட அபிஷியல் பேஜ்லயும் நான் அந்த விஷயத்தை தேடி பார்த்திருக்கேன். இதை பேர்லி மென்ஷன் தான் பண்ணிருக்கானுங்களே தவிர இதை பத்தி பெருசா எந்த ஒரு டீடைல்ஸுமே இல்ல. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ரிவார்ட் அது வெல்த். வரப்போற இந்த 3வது சாப்டருக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு காசு சேர்க்க முடியுமோ நான் சேர்த்து வச்சே ஆகணும். ஏன்னா இந்த 3வது சாப்டர் அது மொத்தமே இந்த எல்லோரா ஃபேமிலியை சுத்தி தான் நடக்க போகுது. சொல்ல போனா அவங்க எடுக்க போற முடிவு தான் மெயின் சாப்டருக்கு ஒரு பிரான்ச் பாயிண்டாவே அமைய போகுது. ஒண்ணு, அவங்க அந்த ஆர்கேஎம் எம்பையருக்கு அவங்க லாயல்ட்டியை பிளெட்ஜ் பண்ணணும். அப்படி இல்லனா டார்க் ஃபேமிலிக்கு பிளெட்ஜ் பண்ணணும். இப்போ நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா, வரப்போற எபிசோடோட ஆன்டகனிஸ்ட் அது அந்த பிரின்ஸ் லூயிஸ், அவன் கூட கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட பணம் கம்மியா தான் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கேதர் பண்ணணும். ஸ்டில் இந்த மொத்த விஷயத்திலுமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிவார்டுனா அது இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட் தான். நான் ஒன்னும் இந்த ஸ்கில்லுக்காக மட்டும் இந்த மொத்த ஜேர்னியுமே பண்ணி வந்தேன்னு உங்ககிட்ட கம்பி கட்ட போறது இல்ல. ஆனா லூனாவே பர்சனலா எனக்கு இதை சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கா. அண்ட் அதுவும் இல்லாம அவ என்ன அவளோட டிசிப்ளாவும் அக்செப்ட் பண்ணியிருக்கா. அப்படின்னா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட பீக்கை ரீச் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல. ஆனா லூனா ஏன் எனக்கு இதை சொல்லி தரணும்னு நினைச்சா? அவ நினைச்சிருந்தா என்ன அசால்ட்டா இந்த இடத்துல சாவ விட்டு போய் அந்த டீமனை போட்டு தள்ளி இருக்கலாம். ஏன்னா அவ இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் கிரிமினல் ஆர்கனைசேஷனோட லீடர். அவ இந்த மாதிரி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. ஒருவேளை லூனா அவளோட உண்மையான முகத்தை இந்த மாஸ்க் பின்னாடி மறைச்சு வச்சிருக்காளோ? ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெறவும், ஏ லிட்டில் நோபல், எனக்கு தெரிஞ்ச அவனுங்களா கடைசியா வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நல்லது, ஏன்னா இந்த இடத்துல இருக்க மொத்த கோல்டையுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே டிமென்ஷனல் பவுச்ல போட்டாச்சு. அவனுங்களால இந்த இடத்துல இருந்து ஒரு பீஸை கூட கண்டுபிடிக்க முடியாது. அவனுங்களால இப்ப பண்ண முடிஞ்சதெல்லாம் இங்க நடந்த இந்த சிச்சுவேஷனை மூடி மறைக்கிறது மட்டும்தான். இவன் இப்படி சொல்லும் போதே எவனோ ஒருத்தன் 4 சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வரான். அவனும், நீங்க தானே அந்த ஃபேமஸான ஃப்ரெஷ்மேன்ஸ்? இவரை பார்த்துட்டு எல்லோரும் இவங்களாம் அப்படின்னும் போதே அவரும், நீங்க எங்க இருக்கீங்களோ அதே இடத்துல நில்லுங்க, நான் எல்டின் அகாடமியோட அத்தாரிட்டியோட இங்க வந்திருக்கேன். ஏன்னா நீங்க தான் இங்க நடந்த சம்பவத்துக்கான விட்னஸ். அவரை பார்த்துட்டு பெறவும், இந்த ஆளு அப்படின்னு சொல்ல வரும் போதே எல்லோராவும், இவர் பேரு ஆலிஃப் ஒன் டெஸ்டின், அகாடமி அட்டானமஸ் கிரேட் யூனிட்ல ஒன் ஆஃப் த டாப் லீடிங் ப்ரொஃபசர். இவ அப்படி சொல்லும் போதே அவரும், இந்தமா என்ன உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாமையா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவுல நீங்க பயங்கர பாப்புலரான ஒரு ஆளு. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, நீங்க தானே அந்த எலமெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அதோட ஆத்தர். நான் உங்களை பெஸ்ட் செல்லிங் புக் கவர் பேஜ்ல பாத்திருக்கேன். நீ சொல்றது கரெக்ட் தான், நான் தான் அந்த பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ப்ரொஃபசர் ஆலிஃப். சரி, உங்க டீமோட லீடர் யாரு? நான் தான், என்னோட பேரு நாக்ஸ்வான். இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பிசுறு மாறாம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணு. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் காண்ட்லயே, இவன் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தது தான். என்கிட்ட ஏதோ ஆர்டர் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கான், இவனை பின்னாடி பாத்துக்கிறேன், ஓகேங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் நடந்த மொத்த சம்பவத்தையும் சொல்லிடுறான். அவரும் அதெல்லாம் கேட்டு, அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நீ பிரேக் பண்ணி வெளியே வந்த. இதுக்கு முன்னாடி பிளட் பிரிசன் சொல்லி இருப்பாங்க, இப்போ இதுல வாட்டர் பிரிசன் சொல்றாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நீ அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மிஸ்டீரியஸான உமன் அந்த டீமனை போட்டு தள்ளிட்டு காணாம போயிட்டா. அண்ட் அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட கண்ணு கிரிம்சன் கலர்ல இருந்ததா? அண்ட் அவளோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அது ஒரு ஓவர் மெல்விங்கா இருந்தது. ஆமாங்கய்யா, உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா அந்த பொம்பளை யாரா இருப்பாங்கன்னு? நீ ஒரு ஸ்டூடெண்ட், நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம அந்த பொம்பளை விஷயத்துல நீ இன்வால்வ் ஆயிடாத. ஏன்னா அவ ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஆளு. அவளதான் இந்த மொத்த உலகமும் தேடிட்டு இருக்கு. இவர் இப்படி டெரரா சொல்லும் போதே ஹீரோவும், இந்த ஆளு சொல்றதை கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. இவன் ஏன் இவ்வளவு காண்டா இருக்கானா? இவன் நிறைய தடவை லூனாவை பார்த்திருக்கான். அப்படி பார்க்கும் போதும் அவளோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை இவனால கத்துக்க முடியலன்ற காண்ட்ல தான் பையன் இப்படி பொங்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு அவளும் சோகமா நின்னுட்டு இருக்கா. இவன் அப்படி நிக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோட டீம் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போகும்போதே, பரவாயில்லப்பா, அந்த ப்ரொஃபசர் நம்ம கிட்ட கோல்டு இருக்குன்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதுவும் இல்லாம லிட்டில் நோபல், நீ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணனா ஒரு சில பேருக்கு வேணா உன்னை பிடிக்கலாம். பெரா அப்படி பேசிட்டு இருக்கும் போதே லியானோ, அப்படின்னா நாக்ஸ் இந்த கான்டினென்ட்ல இருக்க மொத்த டீமனையுமே போட்டு தள்ளணும், அதுதான் உன்னோட கோலா? ஆமா. இதை கேட்டு எல்லாரும், அதுதான் உன்னோட பதில்னா அப்போ உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீ எங்களை ரிஸ்க்ல மாட்டி விட போறேன்னு. அப்படி தெரிஞ்சுமே நீ எங்களை உன் கூட கூட்டு வந்திருக்க, கரெக்ட் தானே? ஆமா, கரெக்ட் தான். இதை கேட்டு லியானோ, ஒருவேளை நாக்ஸ் நம்மளோட கம்பைனான எபிலிட்டியை நம்பி இருக்கலாம், நம்ம மட்டும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு ஹை ரேங்க் டீமனியை போட்டு தள்ள முடியும்ட்டு அவன் யோசிச்சிருக்கலாம். அப்படின்னா நாக்ஸ் நீ எங்களை முழுசா நம்புற, அப்படின்னா நம்ம காம்ரேட்ஸ் இதை வச்சுக்கலாமா? லியான் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சுக்கோங்க, என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க. ஹீரோ இப்படி சொன்ன உடனே டாய்லாவும், ஆனா இப்போ முக்கியமான விஷயம் எதுனா, நாக்ஸை காப்பாத்தின அந்த மிஸ்டீரியஸான பொம்பளை அது யாரு? அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பேடான ஃபீலிங் வருது. அது எந்த மாதிரினா, நம்ம மறுபடியும் அந்த பொண்ணை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இவ அப்படி சொன்ன உடனே பெறாவும், ஆமா இவ சொல்றது கரெக்ட் தான், நீ என்கிட்ட என்ன சொன்ன?
அந்த வாட்டர் பிரிசனை நீயா தானே பிரேக் பண்ணி வெளியே வந்தேன்னு சொன்னேன். ஆனா டார்க் ஃபேமிலியோட ஸ்வாட்ச்மேன்ஷிப்ல எந்த ஒரு ஸ்ட்ரைக் மூவுமே கிடையாது. அதை வச்சு கண்டிப்பா எந்த ஒரு ஸ்பெல்லையும் சீலையும் பிரேக் பண்ணவே முடியாது. இதை கேட்டு ஹீரோவோ இவ்வளவு நேரம் இந்த பையன் முட்டா பீஸா தான் இருந்தான், சடனா இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு அறிவு வந்தது, இவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறான். ஹீரோவோ இதை யோசிச்சுட்டே சரி ஓகே நான் உங்ககிட்ட ஆனஸ்டாவே சொல்றேன், நான் கொஞ்ச நாளா வேற விதமான ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது டார்க் ஃபேமிலி சேர்ந்தது கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாம அந்த பொம்பளை அந்த டீமன் கிட்ட சண்டை போடும் போது அவளோட ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் போது ஒரு சிலதை காப்பி பண்ணேன். அதை வச்சுதான் நான் அந்த வாட்டர் பிரிசனை பிரேக் பண்ணி வெளியே வந்தேன். இதை கேட்டு எல்லாரும் அகுஷாக்கு எது பார்த்த ஒரே செகண்ட்ல அதை காப்பி பண்ணிட்டியா, அண்ட் அதுவும் இல்லாம நீ எதுக்கு வேற ஒருத்தவங்களோட ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை கத்துக்கணும், ஏன்னா உங்க ஃபேமிலியோட பிளாக் ஸ்வாட் ஆர்ட் அது ஏற்கனவே பவர்ஃபுல்லான ஒண்ணு தானே, அது உங்ககிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா எங்க ஃபேமிலியோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் என்னதான் கிரேட்டா இருந்தாலும் அது ஃபுல் டெக்னிக்குமே நெக்ஸ்ட் 8க்கு மட்டும் தான் பாஸ் டவுன் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி ஆஃப் கம்ப்ளீட்டான ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை வச்சு என்னால என்னோட கோல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஒரு புது ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்கணும்னு நினைச்சேன். இதை கேட்டு பெறவும் ஆமால நீ ஒன்னும் உங்க ஃபேமிலியோட எல்டஸ்ட் சன் இல்ல, அப்படின்னா உன்னோட சக்சஷன் ரேங்க் அது ரொம்பவே பின்னாடி இருக்கு. இவன் அப்படி சொல்லும் போதே டாய்லாவும் ஓஹோ அப்படியா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, நீ உன்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக உன்னோட ஃபேமிலி ஸ்வாட்ச்மேன்ஷிப் இல்லனாலும் பரவாயில்ல வேற ஒரு ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை வச்சு உன்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு பாக்குற. நாக்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான், நீ தான் உண்மையிலே எல்லா ஸ்வாட்ச்மேனுக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்ட்டு இவ்வளவு ஹீரோ அப்படியே பெருமையா பேசிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் கேட்டு சரியான முட்டா பீசுங்களா இருக்கும் போல எதை சொன்னாலும் நம்புதுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மொத்த நேரமும் பச்சை மண்டை அமைதியாவே தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்தே லோவிலா ஃபேமிலியோட யங் லேடியா தான் வளர்ந்தா. அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. இந்த அளவுக்கு கொடூரமான விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இவ இந்த அளவுக்கு கூட ஷாக் ஆகலன்னா அதுதான் ஆச்சரியம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிட்டு நம்ம திரும்பி போனதுக்கு அப்புறம் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பச்சை மண்டை அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஹீரோவும் அவளை பார்த்துட்டு இன்னைக்கு நீ இங்க பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துரு, இத பத்தி பெருசா எதுவுமே யோசிக்காத. ஹீரோ அப்படி சொன்னோடனே அவளும் என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றி எங்க மாஸ்டர். இவ அப்படி சொல்லும் போது ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனையும் நான் அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. இது பட்டர்ஃபிளை எஃபெக்டால ஆனாலும் சரி இல்லனாலும் சரி, இந்த சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயத்த எனக்கு பிரச்சனையா கொடுக்க போதானாலும் சரி இல்லனாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் நான் அதை உடச்சு எரிஞ்சிட்டு வெளியே வருவேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த ப்ரொஃபசர் நான் எதிர்பார்த்ததை விடவே இவன் ரொம்ப சீக்கிரமாவே கதையில அப்பியர் ஆயிட்டான் அப்படின்னா டைம் லைன் வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ 3வது எபிசோட் அது நான் எதிர்பார்த்ததை விடவே வேகமா வரப்போகுது. ஆனா இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் கவலைப்பட போறது இல்ல. அவ என்னதான் கதையில நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், அவன் என் வழியில வந்தா அவனை சாவடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி எல்டன் அகாடமியை தான் காட்டுறாங்க. நோவாவும் ஹீரோ கிட்ட நாப்பா தம்பி நாக்ஸ் இந்த தடவை போய் ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு வந்திருக்க போல, நீ பண்ண வேலையால அகாடமில ஏகப்பட்ட செலவு நாங்க பண்ண வேண்டியதா போச்சு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு இவன் செம்ம கான்லயே சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, அண்ட் லாஸ்டா நடந்த மிஷன்ல நான் எதுவும் பெருசா பண்ணல. ஹீரோ அப்படி சொன்னோன்னே அவ்வளோ ஓஹோ அப்படியா, அப்படின்னா அகாடமில இருந்து உனக்கு எந்த ஒரு ரிவார்டும் தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, நான் உனக்கு பெருசா ஒரு ரிவார்டு தரலான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவா ஆக்சுவலா இந்த மிஷன்ல நான் தான் ஏகப்பட்ட தடவை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், நான் தான் மொத்த வேலையுமே பார்த்தது, ஒரு ரிவார்டுக்காக என்னென்னலாம் புழு வேண்டியது இது அப்படின்ட்டு இவனும் மனசுலயே யோசிச்சுட்டு இருக்கான். இவன் அப்படி சொல்றத பார்த்துட்டு அவளும் டே உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுறா நீ பச்சையா புழுவுறேன்னு, உனக்கு ரிவார்டு எல்லாம் நான் தரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு கிளியரான ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும். சோ அதனால அங்க என்ன நடந்ததுன்ற விஷயத்த பிசுறு மாறாம என்கிட்ட சொல்லு பார்க்கலாம். நீ இந்த தடவை எந்த டீமன் கிட்ட சண்டை போட்ட, கண்டிப்பா அது 72 டீமன்ல ஒன்னாதான் இருக்கும், எனக்கு அது நல்லாவே தெரியும். சோ அதனால என்கிட்ட போய் சொல்ல மட்டும் ட்ரை பண்ணாத. இவ இப்படி சொல்றதை கேட்டு ஹீரோவும் நோவா முன்னாடி போய் சொல்றது சூசைடுக்கு சமம், அப்படின்னா என்கிட்ட வேற வழியே இல்ல, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு நோவா பார்த்து நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா அவன் டீமன் கூட கனெக்ட் ஆன ஒரு ஆளா இருப்பான் தான் யோசிச்சேன். ஏன்னா அந்த சீஃப் பண்ணிட்டு இருந்த வேலையும் அவன் நடந்துக்கிற பிஹேவியரும் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இவ்வளவு நாளா எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாம இவ்வளவு பெரிய இல்லீகலான விஷயத்த அவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றானா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீமன் இருக்கும், அந்த டீமன் தான் இவனை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் அவன் கூட சண்டை போடும் போது தான் தெரிஞ்சது அவன் ஆர்ச் டியூக் லீனு. அண்ட் இதுல எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா இந்த டீமன் அது ஆல்கெமியை யூஸ் பண்ணிச்சு, அதனாலதான் லாஸ்டா நடந்த பேட்டில் அது கொஞ்சம் ப்ரூட்டலா இருந்தது. ஆனஸ்டா சொல்ல போனா சண்டைக்கு நடுவுல யாருமே வராம போயிருந்தா நான் கண்டிப்பா அந்த இடத்துல செத்துருப்பேன். இதை கேட்டு நோவாவும் சிரிச்சுட்டு வெல் அந்த பெகமோன் செத்து போயிட்டான் அப்படின்னா இதுக்கப்புறம் வர டீமன் எல்லாமே டிஃபென்ஸ்ல ப்ரிப்பேர் ஆகி தானே வரும், ஆனா அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, என் முன்னாடி
முன்னாடி எவனா மாட்டினானா அவனை தூள் தூளா துண்டு துண்டா அறுத்து போட்டு நான் போயினே இருப்பேன். இவன் இப்படி கொடூரமா சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும் இவனடா இவ்வளவு டெரரா சொல்றா, எப்படியோ நான் சொன்ன பொய்ய நம்பிட்டா. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல பொய் சொல்ல, ஒரு சில விஷயத்த லைட்டா மாத்தி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நோவாவும் வெல் நீ இந்த டீமன் சப்ஜுகேஷன் மிஷினை பக்காவா முடிச்சிட்ட, அதனால இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் டடா அப்படின்ட்டு ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து காட்டுறா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் எது விஸ்கியா, இவளுக்கு என்ன மண்டை கிட்ட கலங்கி போயிடுச்சா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற விஷயத்த நீங்க ஒன்னும் மறந்து இல்லையே, அண்ட் அதுவும் இல்லாம கரெக்டா இப்ப நீங்க உங்க டியூட்டில இருக்கீங்க. டே குழந்தை பையா ரொம்ப யோசிக்காதரா, இப்ப கூட நான் இந்த இடத்துல சரக்கு அடிச்சா என்ன கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்குமே தைரியமே இல்ல. சோ அதனால ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது, வா வந்து லைட்டா ஒரு கட்டிங் போடு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம்டா. நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்மேனு இந்த மாதிரி ஒரு ரெட் மிஷனை கிளியர் பண்ணிருக்க, அண்ட் அதுவும் இல்லாம 72 டீமன்ல ஒரு டீமனை நீ போட்டு தள்ளியிருக்க, இது பெரிய விஷயம் இல்லையா, வா சரகடி. ஹீரோவோ அந்த கிளாஸ் பாட்டில கையில வாங்கிக்கினேன், என்னோட ரியல் லைஃப்ல கூட நான் இது வரைக்கும் குடிச்சதே கிடையாது, ஸ்டில் ஒரே ஒரு சிப் அடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ஹீரோவோ அந்த லைட்டா குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு தொண்டை கண்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சு டிராகன் மாதிரி நெருப்பு கக்கினுங்கிறான். எரியுதுன்னு ஹீரோவோ நெருப்பு கக்கிட்டே, கண்டிப்பா இதுல அட்லீஸ்ட் 40% ஆல்கஹால் இருக்கும், இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ட்ரிங்கை இவ போய் என்ன குடிக்க சொல்றா. ஹீரோ அப்படி மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க 50 வருஷத்து பிளாக் டிராகன் டிஆர் சரக்கு அடிச்சிருக்கீங்க, அதனால உங்க மான 1 பாயிண்ட் ஏறுது, உங்க ஸ்டெமினா 1 பாயிண்ட் ஏறுதுன்னு வருது. ஹீரோவோ அதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு இவன் ஷாக்லயே நிக்கிறான். அதை பார்த்துட்டு நோவோவோ பரவாயில்லையா உன்னால இதை ஃபீல் பண்ண முடியுதா, இதை நீ கன்சியூம் பண்றது மூலமா உன்னோட பாடியோட growth அது ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் வெறும் இந்த சரக்கு அடிக்கிறது மூலமா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, நான் இந்த கேமை பல தடவை விளையாடி இருக்கேன், ஆனா இந்த மாதிரியான ஒரு ஹிடன் ஐட்டத்தை பார்த்ததே இல்ல, அப்படின்னா இந்த மொத்த பாட்டிலையும் நான் இதுக்கப்புறம் குடிக்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் உணர்ச்சியில குடிக்க போகும்போதே நோவாவும் தம்பி நீ உணர்ச்சியா இருக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா தடவை நீ அதை அடிக்கும் போது மட்டும்தான் இந்த விஷயம் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நீ எத்தனை தடவை அடிச்சாலும் அது அப்ளை ஆகாது. இதை கேட்டு ஹீரோவும் அடி சண்டாலி இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டாவா அப்படின்ட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே இவ்வளவு பச்சை பச்சையா திட்டினுங்கிறான். இவனும் இதெல்லாம் திட்டு, நான் என்னதான் ஆர்டிஃபேக்ட் அதிகமா யூஸ் பண்ணாலும் என்னோட பாடி அது ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு, ஈவன் என்னோட லைஃப் ஸ்பேன் என்னதான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் என்னோட ஹெல்த்தும் அது ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து 3 டீமன் கிட்ட சண்டை போட்டிருக்கேன், சண்டைக்கு மேல சண்டை, அடிக்கு மேல அடி, ஆனா இது வரைக்கும் ப்ராப்பரா எந்த ஒரு ஊண்டுமே ஈல் ஆகல. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நோவாவும் தம்பி நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வர டீமன் அது எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் வரப்போகுது, ஈவன் இதுக்கப்புறம் வரப்போற மான்ஸ்டர் அதுங்களெல்லாம் என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, அதனால நான் டேலண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா ரைஸ் பண்ண போறேன், அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்களால அதை எதிர்த்து நிக்க முடியும், நம்ம இப்படி பண்றது மூலமா மட்டும்தான் இந்த டீமன்ஸும் சரி அதை ஃபாலோ பண்ற இந்த நாய்களும் சரி திருப்பி அவனுக்கு தலையை நம்ம முன்னாடி தூக்கவே மாட்டானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லயே என்னோட பிளானுக்கு பக்காவா இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது நீ மட்டும்தான் நாக்ஸ் வான். நீ என்னதான் உன்னோட ஃபேமிலியோட ஸ்கவுண்டர்ல இருந்தாலும் சரி உங்ககிட்ட தான் அந்த பிளாக் ஸ்வாட் ஆர்ட் இருக்கு, அண்ட் அதுவும் இல்லாம நீ ஒரு போல்டான ஃப்ரெஷ்மேன், ஏன்னா நீ தானே அந்த லூனட்டிக்கோட ஒரு சபார்டினேட் அப்படின்ட்டு இவ சொல்றத பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக்கு, இவளுக்கு அப்புறம் இது தெரியும்ட்டு ஆளுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுறான். இதை கேட்டு அதை பார்த்துட்டு நோவாவோ உன் மூஞ்சில வர இந்த எக்ஸ்பிரஷன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்ன நினைச்ச இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைச்சியா. இவ இப்படி சொல்ல ஹீரோக்கு அப்படியே தட்டுது, ஆனா எப்படி நான் அந்த டீமன் கூட இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சண்டை போட்டதுக்கு ஒரே காரணம் என்னோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டும்தான், ஆனா நோவா கையில இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படிதான் நான் சாவ போறேன்னா என்னோட முடிவு அது இவ்வளவு மோசமாவா இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பதர்னுகிறான் நோவா பார்த்து. நோவாவோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே டே சில்ற ரொம்ப கவலைப்படாத ரிலாக்ஸ் ஆகு, நீ எந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி உனக்கு எந்த சீக்ரெட் மிஷன் இருந்தாலும் சரி நீ என்ன பிளான் போட்டாலும் சரி கவலைப்படாத, நான் உன்னை இந்த இடத்துல கொல்ல மாட்டேன், வெதர் நீ லூனட்டிக் கிரிமினல் குரூப்பை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி நீ இம்பீரியல் ஃபேமிலியை நோக்கி எதனா ரெபலியன் பண்ண போறனாலும் சரி அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா நீ ஸ்ட்ராங் ஆகணும் நாக்ஸ் வான், நீ ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு தேவையானதெல்லாம் அது மட்டும் தான், உன்னோட 2 டேலண்ட்டுமே அது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணி போவேன்னு, எப்படி இருந்தாலும் நீ உங்க அப்பா கூட இருக்கிறதுனால உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட growth அது ரொம்பவே ரேபிடா இருக்கு, ஆனா இதுவே உன்னோட மேஜிக் டேலண்ட்னு எடுத்துக்கும் போது அது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு, சொல்ல போனா அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. சூன் நம்ம அகாடமிக்கு ஒரு ப்ரொஃபசர் வர போறாங்க, அவங்க கிட்ட உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அவங்க கிட்ட காக்கா பிடிச்சுக்கோ, நீ மட்டும் அவங்கள பக்காவா காக்கா பிடிச்சன்னு வை, நீ இப்ப இருக்கிறத விட பயங்கர ஸ்ட்ராங்கா உன்னால மாற முடியும். இவ இப்படி சொல்றது கேட்டு ஹீரோவும் இந்த நேரத்துல ஒரு ப்ரொஃபசர் வர போறாங்களா, ஒருவேளை இது அவங்களா இருக்குமோ, கண்டிப்பா கடைசியா அப்ப நான் அவங்கள மீட் பண்ண போறேன்னா நோவா மாதிரியே 4 ஸ்டேஜஸ்ல
ஒருத்தி. சொல்ல போனா நான் மேஜிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஆர்போட ஒரிஜினல் ஓனர். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படின்னா சரி உன்னோட 2வது ரிவார்டுக்கு போவோம். உன்னோட 2வது ரிவார்டு என்னன்னா அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. நான் ரிவார்டுன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. கட் பண்ணி பிரைமையும் பச்சை மண்டையும் தான் காட்டுறாங்க. பச்சை மண்டையும் ஹீரோ ரூம் முன்னாடி வந்து எங்க மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பையனை கூட கூப்பிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண பச்சை மண்டை. என்னப்பா தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீ அன்னைக்கு எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துடலையே. ஹீரோ அப்படி கேட்கும் போதே அவனும் மூச்சை இழுத்து விட்டு எது சத்தியமா நம்ம பண்ணுமா என்ன அப்படின்ட்டு இவனும் திருத்திருந்து மூச்சுனுறான். நீ அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த. நீ இப்ப பேசுறத பார்த்தா அந்த சத்தியத்தை உடைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோவும் இதெல்லாம் சம கான்ல சொல்லிட்டு இருக்கான் அவனை பார்த்து. அவனை ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு நீங்க என்ன இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னா அது பின்னாடி கண்டிப்பா எதனா ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு ஆளு. சோ அதனால அதுக்கு ஏத்த மாதிரி என்ன மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நின்னுட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் ஹீரோக்கு மண்டை அப்படியே சூடாகுது. ஹீரோவும் கான்லயே பச்சை மண்டையை திரும்பி பார்த்து உனக்கு ட்ரீட்மெண்ட் தானே வேணும் பச்சை மண்டை போய் கொஞ்சம் அந்த விஷயத்தை எடுத்துன்னு வா. தலைவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணுமா நம்ம கொடுப்போம். ஹீரோ இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே என்னால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இவன் நேச்சுரலா பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மோசமான பர்சனாலிட்டியோட தான் பிறந்திருக்கான். இந்த இடத்துல யோசான் இருந்திருந்தானா இவன் மேல பாவம் பார்த்து இவனை விட்டுருப்பான். ஆனா நான் அப்படி இல்ல. டே தம்பி இதுக்கப்புறம் நடக்க போற மொத்த விஷயத்துக்குமே நீ உன் ட்ரேட்ஸ் மேலதான் பழி போடணும். இவன் என்னடா சொல்றான் அப்படின்ட்டு பிரைமுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் நான் இப்போ உனக்கு காட்டுறேன் இந்த நாக்ஸ் ஃபேமிலியில உன்ன மாதிரி ட்ரபிளா இருக்கிற ஆளுங்களெல்லாம் எப்படி சமாளிப்பாங்கன்னு. பின்னாடி நின்னு பச்சை மண்டியும் நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கடா அவர் மனுச்சு விடுறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு போர்டு பிடிச்சி நின்னுகிறா. ஹீரோவும் பயங்கர டெரரா இவனை பார்த்து ஒரு ப்ராப்பரான சர்வன்ட்னா எப்படி இருக்கும்னு நான் உனக்கு சொல்லி தரேன் அதுவும் உனக்கு வலிக்காத விதத்துல அப்படின்ட்டு டெரரா சொல்றான். பிரைமுகம் ஒண்ணுமே புரியல. என்னடா என்னென்னமோ பேசுறீங்க இப்ப எதுல கிரிக்கெட் ஆடுற மாதிரி பேஸ்பால் பேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. இவதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பேட்டம் இவன் மூஞ்ச நோக்கி வெறித்தனமா வருது. இவனும் ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா அப்படின்ட்டு இவனும் கதறும் போதே அந்த பேட்டை வந்து மூஞ்சில ஒரே அடி ஆளு அப்படியே செதறான். இவன் அப்படி அடி வாங்கும் போதே பச்சை மண்டியும் நீ யங் மாஸ்டரோட சர்வெண்டா இருக்கனா உன் மேல அவருக்கு மொத்த அத்தாரிட்டியுமே இருக்கு. சோ அதனால அவர்கிட்ட நீ பேசும்போது பயங்கர பொலைட்டா பேசணும். அண்ட் அதுவும் இல்லாம அவரை நீ எப்பவுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. அண்ட் அவர் சொல்ற விஷயத்துல நீ டவுட் படவே கூடாது. நான் சொல்றதுலாம் உனக்கு புரியுதா? இவ இப்படி சொல்லும் போதே பிரைமுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அச்சட்டில பையனும் அப்படியே மண்டக்கண்டெல்லாம் கலங்கி போய் கீழே ஊந்து கிடக்குறான். இதை பார்த்துட்டு பச்சை மண்டியா நான் இவ்வளவு சொல்றேன் இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். ஒருவேளை இவன் செத்து போயிட்டானோ ஐயோ ரொம்ப பாவம்டா நீ அடுத்த வாழ்க்கையாச்சு ஒரு நல்ல நாய்க்குட்டியா போற உன்னை நினைச்சா ரொம்ப கவலையாகுதுன்னு அவ அழுதுட்டு இருக்கா. இவனும் ஏந்தே அடி சண்டாலி நான் ஒன்னும் செத்து போலடி அப்படின்னு கத்துறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே இவ்வளவு சத்தமா பேசியிருப்ப. எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட பேசின விஷயம் அது சரியா போலன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒபீடியன்ட் எல்லாம் சொல்லி தரணும் போல. அது கேட்டு பையனுக்கு தட்டி போயிடுது. ஐயோ வேணாயா போதும் ஐயா நீங்க இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே பயங்கர டீட்டெயிலா சொல்லி கொடுத்துட்டீங்க. இவன் இப்படி சொல்லும் போதே பச்சை மண்டியா அப்படின்னா யங் மாஸ்டர் இவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் கரெக்டா தான் போயிருக்கு போல. இவன் இப்படி சொல்லும் போதே அவனுக்கு சரியான காண்டு அடி சண்டாலி ஏன்டி இப்படி உயிரை வாங்குறேன்னு இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவளும் நீங்க பிரைமை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் பச்சை மண்டை போதும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்த விஷயம் எல்லாம் சரியா போலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே அவன் கண்ணுல ஒரு திமிரு அகங்காரம் அப்படின்ற மாதிரியே சுத்திட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பையன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படி அடிக்க ரெடி ஆகும் போதே அவனும் ஐயா நிறுத்துங்கய்யா நான் பிறக்கும் போதே என் கண்ணு அவ்வளவு ஷார்ப்பா தான் இருந்தது. நான் பிறக்கும் போதே என் கண்ணுல ஒரு திமிரு அகங்காரத்தோடு தான் பிறந்தா அது ஏன் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு ஹீரோ காலிலே சரண்டர் ஆயிடுறான். இவன் அப்படி கீழே ஊந்து கிடக்கும் போதே பச்சை மண்டியோ யங் மாஸ்டர் உங்களோட மத்த யூனிட்டுக்கு எல்லாருக்குமே அகாடமில இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு பெர்மிஷன் வந்துருச்சு. நம்ம என்னதான் இதை இல்லீகலான ரூட்ல பண்ணியிருந்தாலும் லார்ட் கிரேன் இதுக்காக ஏகப்பட்ட அமௌண்ட்டை செலவு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும் இவன் மத்த பார்ட்டின்னு சொல்றது எலினா ரோனான் மே அண்ட் அதுவும் இல்லாம அந்த டாஜிலியான்ல இருக்கானுங்களே தற்குறிங்க இவனுங்க எல்லாரையும் சேர்த்து தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இவங்க எல்லாரையும் என்னால ஒரே பிளேஸ்ல கேதர் ஆக்க முடிஞ்சது. டார்க் ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான். அண்ட் அதுவும் இல்லாம கிரெயின் இவன் பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு ஆளா இருக்கான். இவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கூடி சீக்கிரமே வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஸ்லேவ் நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு ரெடியாவு. ஐயா என் பேர் ஸ்லேவ் இல்ல என் பேர் பிரைம். எனக்கு தெரியும்டா ஸ்லேவ் உன் மேல வர அந்த நாய்ஸ் மேல போகணும். அதனால போய் நீ குளிச்சதுக்கு அப்புறம் இதை உன் மேல போட்டுக்கோ. இது ஒரு ஆர்டிஃபேக்ட். நீ இதை போட்டிருக்கிறது மூலியமா யாராலையுமே நீ உன்னோட உருவத்தை மாத்திருக்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம உன் மண்டையில இருக்க அந்த காதை இது ஈஸியாவே மறைய வச்சிரும். அண்ட் தம்பி இந்த விஷயத்தை நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ. இது என் கிட்ட ஒர்க் ஆகாது. இதை யூஸ் பண்ணி உன்னோட ட்ரேஸ் எல்லாம் அழிச்சிட்டு என் கிட்ட இருந்து தப்பிச்சு போனோன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத. ஐயோ ஐயா
இல்லையா நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், இப்பயே நான் போய் குளிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்பி ஓடிடுறான். அப்படியே அந்த திரைசீனை கட் பண்ணி அகாடமில தான் காட்டுறாங்க. ஹீரோவோ இவன் டீமை பார்த்துட்டு பரவாயில்லையா உங்களை பார்த்துலாம் ரொம்ப நாள் ஆகுது, நீங்க பெர்ஃபெக்டான டைமிங்ல தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் ப்ராப்பரா உங்க எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹீரோ அப்படி சொன்னும் போதே பின்னாடி நின்னு ரோனானோ ஆஹா எவ்வளவு பெரிய கார்டன், இதுக்கப்புறம் நான் யங் மாஸ்டரோட பர்சனல் மெய்டா இந்த இடத்துல தான் தங்க போறேனா, அப்படின்னா எனக்கு லக்ஸூரியஸான மீல்லாம் இவங்க எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டுனுங்கிறான். ஹீரோவா அதை பார்த்துட்டு இவ எப்ப அகாடமியோட கேஃபிட்டேரியாக்கு போயிட்டு வந்தா, ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் அகாடமில ஏகப்பட்ட நாய்ங்க மாடுங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கு, ஆமா இந்த விஷயம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அகாடமியோட ரெபுடேஷன் அது ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடும். இவனுங்க இப்படி ஹீரோ டீமை திட்டுறதை பார்த்துட்டு ரோனானோ அவனுங்க எல்லாம் இப்ப நம்மள பத்தி தானே பேசிட்டு இருக்கானுங்க, அண்ட் அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஏதோ நாய் இருக்குதுன்னு சொன்னானுங்க, நான் எங்கேயுமே பாக்கலையே நாய. இவ இப்படி சொல்லும் போதே ஹீரோவோ ரோனான் அவனுங்களை தட்டி விட்டு பொத்தினும் போத இங்க வரியா நீ, சரி இவனை எல்லாருக்குமே ப்ராப்பரா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவன் என்னோட சர்வன்ட், இவன் பேரு பிரைம், இவன் இங்க நான் சொல்லலனாலுமே பரவாயில்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு, வெல்கம் டு த எல்டின் அகாடமி, இல்லனா இத நம்ம வேற மாதிரி கூட சொல்லலாம், வெல்கம் டு யுவர் நியூ லைஃப் என்னோட லாயலான ஸ்லேவ்ஸ். ஹீரோ இந்த விஷயத்தை டெரரா சொல்லிட்டு இருக்கான். இவனுங்களும் இதை பார்த்துட்டு செம்ம காண்டாவானுங்க பார்த்தா ஆஹா நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நீங்க தான் என்னோட தலை அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் யாரோ தூரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் இதுதானே அந்த பையன், நீ சொன்னியே இவனை தான் என்னோட அப்ரெண்டிஸா நான் மாத்திக்கணுமா, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இவன் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல நோவா, நீ இந்த தடவை கொஞ்சம் உருப்படியான ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்க, அண்ட் அதுவும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து வெளியே வர அந்த மானா அது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருக்கு, இவங்க தான் ஹீரோவோட புது மாஸ்டர், இவங்களோட ஆர்ப தான் ஹீரோ இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க இப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி லூனட்டிக்கோட ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அப்படி காட்டும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர், இந்த உலகத்துல டைம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு, ஆனா இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா பிறக்கிற ஆளுங்க அவங்களுக்கு ஒரு எண்டே இல்லன்னு நினைக்கிறேன், எந்த மாதிரினா லூனா மாதிரி அவ 7 ஸ்டார் ரீச் பண்ணிட்டா, அவ அப்படி பண்ணது மூலியமா 3 ஸ்வாட் எம்பரர்ல ஒருத்தியா மாறி இருக்கா, அண்ட் அதுவும் இல்லாம 4 சேஜஸ்ல ஒருத்தியா மாறி இருக்கா, அதுவும் வெறும் 20 வயசுல. லூனாவோட மைண்ட்ல எந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோ அதே தாட்ஸ் தான் அந்த பையனோட மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாம் முடியும் போதே லூனாவோ அந்த பையன் அவன் ஒரு ஜீனியஸ் வித்தவுட் அ கொஸ்டின், அவன் காட்டின அந்த டேலண்ட் அது பயங்கர பிரில்லியன்டான ஒண்ணு. இவ அப்படி சொல்லும் போதே இவளோட பாடி கார்டும் அவனை நான் முதல் தடவை பார்க்கும் போதே எனக்கு இந்த விஷயம் கிளியரா புரிஞ்சு போச்சு, அவன் போட்ட எஃபர்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணியே ஆகணும், சோ அதனால நம்ம அவனோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். இது கேட்டு லூனாக்கு ஷாக்கு, இது இவ்வளவு சீக்கிரமாவா, அவன் வந்தே கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் அதுக்கட்டியும் அவனுக்கு ரேங்கை இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா, அண்ட் அதுவும் இல்லாம என்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, இவளுக்கு அதெல்லாம் கவலை இல்ல, ஹீரோ இப்ப சீனியர் ஆயிட்டானா இவளை மதிக்க மாட்டான்ல, அதனால அந்த பையன் அந்த பேரியரை ரொம்ப ஈஸியாவே பிரேக் பண்ணான், ஈவன் என்னால கூட அதை அவ்வளவு ஈஸியா உடைக்க முடியாது, அண்ட் அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும், இந்த மிஷன்ல அவன் காட்டின அவனோட எபிலிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், அவனை என்னோட தான் நான் மாத்திக்க போறேன். இவ இப்படி சொன்ன உடனே இதுங்க தற்கொலைங்க ரெண்டும் மாத்தி புரிஞ்சுக்குதுங்க, இதுங்க ரெண்டும் ஆஹா அவ்வளவுதான் 2 பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணம் தான் அவ்வளவுதான் குஜால் தான் அப்படின்ட்டு இதுங்க வெக்கத்திலே நிக்குதுங்க. இவங்க மூஞ்ச பார்த்துட்டு லூனாவோ அடடே தற்கொலைங்களா ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் சொன்னது அவனை என்னோட டிசைபிளா நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன்ட்டு தான் சொன்னேன், இதுல 2 தான் அல்டிமேட், இம்பீரியல் பிரின்சஸோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி திருடுறது இதுவும் ரிவெஞ்ச் கணக்கில் தான் வருமா, அப்படின்னா கேப்டன் நீங்க வேற லெவலு, அடியே ரின்னே கொஞ்ச நேரம் வாயை பொத்திட்டு இருக்கியா. இவ இப்படி சொல்லும் போதே இவளோட பாடி கார்டும் கேப்டன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இவ்வளவு சீக்கிரமா அந்த ஸ்வாடாட்ட அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு என்னமோ சரின்னு படல. இதை கேட்டு லூனாவோ என்னடா பண்ண சொல்ற, இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான், ஈவன் இப்ப கூட நான் அவனுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறது அது ரொம்பவே ஏர்லி கிடையாது, ஏன்னா எப்ப அவன் அந்த மூன் லைட் எலமெண்ட்டை வீல் பண்றதை நான் பார்த்தனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் எப்படி என்னோட மாஸ்டர் எனக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி. இவ இப்படி சொல்லும் போதே இப்ப லூனாவோட பாஸ்ட காட்டுறாங்க. பாஸ்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல பயங்கர ஜீனியஸான ஒரு ஆளா இருந்தா, அண்ட் அதுவும் இல்லாம அவ பிறக்கும் போதே அன்பிரடிக்டபிள் டேலண்டோட பிறந்தா, ஆனா அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே ஏதோ நேம்லெஸ்ஸான நோபல் ஃபேமிலியா அவளை கைவிட்டுருச்சு, அதுக்கப்புறம் தான் அவ பேட்டில் ஃபீல்ட்ல வந்து சண்டை போட்டா. அவ சண்டை போடுறத பார்த்துட்டு மக்கள்லாம் அவளை எப்படி கூப்பிட்டாங்கன்னா த ஸ்வாட் டீமன். அவளால தூசி படிஞ்ச பிரெட்டை வாங்க முடிஞ்சா, அவளால மணல் கலந்த ஸ்டூவை சாப்பிட முடிஞ்சா, அதுக்காக அவ மத்தவங்களை போட்டு தள்ளுறத பத்தி கவலையே பட மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ நைட் ஸ்வாட்ஸ்மேன்ஸ் இவங்க எல்லாருமே அவளை பொறுத்த வரைக்கும் காத்துல மறையிற ஒரு புகை மாதிரி தான், ஏன்னா அவளால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற எண்ணம் அவளுக்கு எப்பயோ போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் அவ ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்க ஒரு நைட் ஆர்டர்ல போய் சேர்ந்தா, இங்கேயாச்சும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு. அந்த நைட் ஆர்டரோட கேப்டனும் இன்னைக்கும் நம்மளுக்கு சரியான காசு மாட்டி இருக்கு போல, ஆமா ஆமா ஏய் பொண்ணே இந்தா உன்னோட பங்கு அப்படின்ட்டு ஒரு பிரெட்டை தூக்கி போடுறான். அந்த கேப்டன் கூட இருந்தாலும் யார் நினைச்சா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் அதுவும் இவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கும்னு. கேப்டன் நம்ம உண்மையிலேயே லக்கியான ஒரு ஆளு, ஆமா ஆமா இவளுக்கு நம்ம ஒரு பிரெட்டை கொடுத்தாலே போதும், நம்ம எவனை
மேல கை காட்டுறானோ அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. லூனாவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே யாரோ வந்து, ஹே கிட், உன் கையில இருக்க அந்த பிரெட் அதுல ஏகப்பட்ட பாவம் இருக்கு, அப்படி இருக்கும் போதும் நீ அதை சாப்பிட போறியா? இவங்க வந்து இப்படி கேட்கும் போதே எதிரில இருக்கிறவனுங்களும் இங்க என்ன நடக்குது, ஏய் நீ யாரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்த, இவனுக்கு இப்படி சொல்லும் போதே அதை கேட்டு அவங்களும், நான் யாரா, நீங்க பண்ண பாவத்தெல்லாம் சேகரிச்சுட்டு போக வந்திருக்கேன், நான் ஒரு சின் கலெக்டர் அப்படின்ட்டு இவங்களும் அந்த மேட்னஸ் யூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, இவங்க தான் லூனாவோட அந்த செத்து போன கேப்டன். இவங்களும் அவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு ஒரு காலத்துல இந்த வில்லேஜ்ல இந்த வார்ல அடிப்பட்ட நிறைய குழந்தைங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பேண்டிட் தீவ்ஸ் எல்லாம் ஒரு நைட் ஆர்டர் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து இந்த வில்லேஜ்ல இருந்த மொத்த குழந்தைங்களையுமே மேசக்கர் பண்ணி சாவடிச்சிட்டானுங்க. அதனாலதான் அவனுங்க பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு, நீ இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா வாழலான்னு தான் வந்திருப்ப. சோ அதனால இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை? இவங்க இப்படி கேட்கும் போதே லூனாவும் அங்க கீழே விழுந்த அந்த பிரெட் எடுத்துட்டு, இதுக்கப்புறமும் நான் இந்த பிரெட்டை சாப்பிட போறது இல்ல, தயவு செஞ்சு உங்க கூட என்னையும் சேர்த்து கூட்டு போங்க. அப்ப லூனாக்கு இந்த ஸ்வாடோட உண்மையான வேல்யூ என்னன்னு தெரியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம் தான், இந்த ஸ்வாடு அது ரொம்பவே அழகா இருக்கு. இவ இப்படி அந்த ஸ்வாடிய பாத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு லூனாவோட மாஸ்டரும், என்ன உனக்கு இந்த ஸ்வாட் பிடிச்சிருக்கா? இந்த ஸ்வாடோட பேரு லூனார் ஸ்வாட். இந்த ஸ்வாடு தான் எனக்கு எல்லாமே. இதை என்னோட சிங்கிள் அப்ரெண்டிஸுக்கு மட்டும் தான் என்னால பாஸ் டவுன் பண்ண முடியும். நீ இந்த ஸ்வாட கத்துக்கணும்னு நினைச்சனா உன் மைண்ட்ல இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அழிச்சிரு. உன்னோட பேரு, உன்னோட ஸ்டேட்டஸ், இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே மறந்துரு. இவனும் இதெல்லாம் கேட்டு அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களோட லீடரும், உன்னோட கண்ணு அது ரொம்பவே அழகா இருக்கு, அதனால இதுக்கப்புறம் உன்னோட பேரு அது லூனா, இதுக்கப்புறம் நான் உன்னை லூனான்னு தான் கூப்பிட போறேன். அதுக்கப்புறம் இவங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்த எல்லா டெக்னிக்குமே லூனா ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிட்டா. அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே அவ வெறும் 20 வயசுல பண்ணா. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு நாள் வந்தது. இல்ல ஒரு பெரிய பள்ளம் மாதிரி ஒரு நாள் வந்தது. அவ கடந்த காலத்துல இருந்த ஒரே நம்பிக்கை, அவ அந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை கத்துக்கும் போது அவ மனசுல இருந்த அந்த த்ரில், இது எல்லாமே ஒரு நாள் நெருப்புல அப்படியே மொத்தமா எரிஞ்சுது. இவ கண்ணு முன்னாடியே ஒரு டீமனோட கேர்ஸால இவ மாஸ்டர் நெருப்புல எரிஞ்சு மொத்தமா செத்தாங்க. அப்பதான் லூனா யோசிச்சா, இதுதான் இந்த உலகத்தோட உண்மையான எண்டிங்னு. இவ்வளவு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு இப்ப பிரசன்ட்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட மாஸ்டர் பேரை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா அதுவும் இல்லாம அவங்க கிட்ட இருந்துதான் நான் இந்த ஸ்வாட் எம்பரஸ்ன்ற டைட்டிலே இன்ஹெரிட் பண்ணேன். ஆனா இந்த நாக் ஸ்வான் இவன் இன்னுமே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கான். ஆனா இவன் என்னோட ஸ்வாட் டெக்னிக்கை காப்பி பண்ண விதத்தை என்னால மறக்கவே முடியல. அவன் கண்ணுல இருந்த அந்த பார்வை, அவன் கத்துக்கணும்னு இருந்த அவனோட வெறி, இந்த உலகத்துல நான் நடந்த பாதையில நீ மறுபடியும் நடந்துடவே கூடாது, நீ உனக்கான ஒரு புது வழியை உருவாக்கணும். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அகாடமியை தான் காட்டுறாங்க. காட்டும் போது இந்த கான்டினென்ட்ல இருக்க ஏகப்பட்ட டேலண்டான ஆளுங்க இங்க என்ரோல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாராலையுமே இந்த இடத்துல இருந்து கிராஜுவேட் ஆகி போயிட முடியாது. இதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி இருக்க கஷ்டமான சிலபஸ், தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிற கிளாஸுங்க, அண்ட் தொடர்ந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க டேஞ்சரஸ், அண்ட் அதுவும் இல்லாம இந்த இடத்துல இருக்க நோபல் பசங்க, அவனுங்க காமனர்ஸ் எல்லாம் ஒரு குப்பை மாதிரி இருந்தா பாப்பானுங்க. அவனுங்க எல்லாம் சமாளிச்சு இங்க நார்மலா டேலண்டா இருக்கிற ஆளுங்களால சர்வே ஆகவே முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல இவனுங்க எப்ப டீமன்ஸை எதிர்த்து சண்டை போடுறானுங்களோ அப்பதான் இவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும், இவனுங்களோட டேலண்ட் அது அந்த டீமனை எதிர்த்து ஒண்ணுமே இல்லைன்ட்டு. இப்படி நடக்கிறது மூலியமா ஏகப்பட்ட பேர் அகாடமில இருந்து வெளியே போயிடுவாங்க. இந்த விஷயத்துக்காக தான் அகாடமி ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு வருஷத்துல புது பசங்கன்னு எடுத்துக்கிட்டா இந்த அகாடமில இருந்து 30% அவங்க வெளியே போயிடுவாங்க ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே. அப்படி இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துடலாம்னு யோசிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் ஹீரோவும் அவனோட டீமை கூட்டு வந்திருக்கான். ஹீரோ இந்த வேலையை பார்த்திருக்கானா, ஹீரோட மொத மாவு சும்மாவா இருப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி ஹீரோ அவங்க 2 அண்ணனையுமே இந்த அகாடமில சேர்த்து விட்டுருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனானும் வந்து, எங் மாஸ்டர், நான் இதுக்கப்புறமா அந்த மெய்டுங்க இருக்கிற இடத்துல தங்க போறது இல்ல, நான் இதுக்கப்புறம் உங்க கூடயே தங்கிக்கிறேன், ஏன்னா நான் உங்களோட பர்சனல் மெய்டு தானே, நீங்க என்ன வேலை வேணுமோ என்ன வாங்கிக்கோங்க, நான் உங்க கூடயே தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லும் போதே ஹீரோவும், கொஞ்சம் பொறுமையா பேசுறியா, காது கிட்ட வந்து லபலபான்னு கத்தாத, இவதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா எலினாவும், என்னையே இந்த நேரத்துல போய் ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருக்கீங்க, என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியல, வாங்க நம்ம 2 பேரும் வேற எங்கன்னா ஓடி போயிடலான்ட்டு ஹீரோவையும் சேர்த்து கூப்பிடுறா. இவ இப்படி போதையில வளர்றத பார்த்துட்டு மேவும், பச்சமண்ட அவ கையும் காலையும் அசையாம அப்படியே பிடிச்சிக்கோ, அப்பதான் அவ வாயில இந்த போதை தெளிகிற மருந்தை ஊத்த முடியும். இந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு கூஷானோ எப்ப பார்த்தாலும் யங் மாஸ்டர் சுத்தி இந்த மாதிரி ஒரே நாய்ஸியான அட்மாஸ்பியரா தான் இருக்கு. அதனாலதான் யங் மாஸ்டர் எப்பவுமே ஜாலியா இருக்காரு போல. அவரை பாருங்க எவ்வளவு குஜாலா உட்காந்துட்டு இருக்காரு. உங்களை மாதிரியான ஒரு ஆளுக்கு சர்வ் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோவும், எது நான் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேனா போட்டாங்க லவுடு, இதுக்கு வேற காதாண்ட கத்திக்கிட்டே இருக்குங்க, எனக்கு காண்டா இருக்குடா. ஹீரோ இதுல யோசிச்சுட்டே, எல்லாருமே கொஞ்ச நேரம் உங்க வாயையும் சூவையும் மூடுறீங்களா, நான் உங்க எல்லாருமே இந்த அகாடமிக்கு வர வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த அகாடமில உங்களோட ரோல் என்னன்னா, நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இது கேட்டு மேவோ, நீங்க இந்த விஷயத்த சொல்லலனாலுமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட்
பண்ணதான் போறோம். ஆனா எதுக்கு நீங்க எங்களை சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? ஏன்னா இந்த அகாடமி உள்ள ஒரு டீமன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. எவனோ 72 டீமன்ல ஒரு டீமன் கூட கொலைட் ஆகி அவனோட ஐடென்டிட்டியை இந்த இடத்துல மறைச்சு அவன் சுத்திட்டு இருக்கான். இதை கேட்டு எல்ஃபு பொண்ணுக்கு ஷாக்கு. நீங்க என்ன உண்மையா சொல்றீங்க? சோ அதனால இங்க இருக்கிற ஒரு டீமனிக் ஃபாலோவர்ஸையும் நான் தேடி தேடி கொல்ல போறேன். அது நடக்கணும்னா இந்த அகாடமில நீங்க என்னோட ஃபிராக்ஷன்ல இருக்கணும். என்னவா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா உங்களோட லைஃபை ரிஸ்க்ல வைக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து போகணும்னு தோணுச்சுன்னா கூட நான் ஒன்னும் உங்களை தடுக்க போறது இல்ல. நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டே இருக்கலாம். ஹீரோ அப்படி சொல்லும் போதே கூசானோ பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமனுங்களா இந்த இடத்துல பயங்கரமான ஒரு டிசாஸ்டரா இருந்தது. அதுங்க மொத்தத்தையுமே சொல்ல போனா 72 ஐரங்க் டீமனையுமே சாலமன் ஒருத்தர் தான் சீல் பண்ணி வச்சாரு. அவர் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட் அவருக்கு ஹீரோன்னு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. ஈவன் கான்டினென்ட்டை தாண்டி இருக்கிற யாராலையுமே இவர் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணவே முடியல. இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோவை பார்த்து, நீங்க ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவுதான் விஷயத்த பார்த்து வச்சிருக்கீங்க யங் மாஸ்டர். ஆனா ஏன் நீங்க உங்களையே இந்த மாதிரி டேஞ்சர்ஸ்ல போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனானோ நான் இந்த விஷயத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கேன். இவன் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எனக்கு கண்டிப்பா தெரியும் இவங்க அம்மா செத்ததுனால தான் இவர் இந்த அளவுக்கு மாறி இருக்காரு. நான் என்ன ஆனாலும் சரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி உங்க அம்மாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட ப்ராமிஸை உடைக்கிற மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயத்த பண்ண போறீங்களா? நீங்க இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க ஏன் எப்பவுமே உங்களை இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல போட்டுக்கிறீங்க? ரோனான், நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். நான் அந்த 72 டீமனுங்களையும் போட்டு தள்ளுறதுக்கு காரணம் என்னோட பர்சனல் ரிவெஞ்ச் நீ நினைக்கிறியா? இது எதுவுமே பர்சனல் கிடையாது. ஆனா அதுக்கான உண்மையான ரீசனை என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா என்ன பத்தியே நான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. இதை கேட்டு ரோனானோ எனக்கு புரிஞ்சுது எங்க மாஸ்டர். என்ன ஆனாலும் சரி நானும் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வருவேன். ஆனா உங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பிரேக் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மட்டும் எப்பவுமே எடுத்துட்டு வந்துடாதீங்க. இதை கேட்டு ஹீரோவும் கண்டிப்பா ரோனான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் வரவே வராது. ஹீரோ அப்படி சொன்ன உடனே மேவும் நாங்க எப்பயோ எங்களோட லைஃப் உங்க கிட்ட கொடுத்துட்டோம். நீங்க சொன்ன அந்த விஷயத்த பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். ஆமா எங்களோட உயிர்ன்றது அது உங்களோடது. உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க இப்படி சொல்லும் போதே கூஷானோ என்னோட கிங்டம் அது டீமனோட ஒரு டாயா இருந்தது. சொல்ல போனா அங்க இருந்த எல்லாருமே டேஞ்சரஸ்ல தான் இருந்தாங்க. நீங்க மட்டும் வராம போயிருந்தீங்கன்னா அது எல்லாமே காணாம போயிருக்கும். சோ அதனால நீங்க என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் முன்னாடி நடந்து போனீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே நான் திரும்ப வந்துருவேன். இதை கேட்டு கூஷானோட தங்கச்சி அந்த எல்ஃபும் நாங்க மட்டும் நான் தொக்கா நீங்க சொன்னா எவனா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு நாங்க போயினே இருப்போம். எல்லாரும் பேசிட்டாங்க. பச்சை மண்டை எதுவுமே பேசலன்ட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பச்சை மண்டியும் நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க மாஸ்டர். நான் என்ன பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எல்லாருமே இந்த முடிவுக்கு ஓகே சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன். சோ அதனால இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் என்னோட பிளான் என்னன்ற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அதுவும் இல்லாம தெளிவா கேட்டுக்குங்க. நான் மறுபடியும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. பச்சை மண்டியும் அந்த டார்ஜிலியன் கிங்டம் சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட டார்மிட்டரிக்கு போயிட்டாங்க. அண்ட் லேடி எலினாவும் லேடி மேவும் அவங்க கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியலை வாங்க போயிருக்காங்க. அண்ட் என்னோட ஷெட்யூல் என்னன்னா நாளையில இருந்து நான் அந்த பிரைமுக்கு சர்வன்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். நீ பண்றதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி பச்சை மண்டை. சோ அதனால நீ இப்ப கிளம்பு. நான் ப்ரொஃபசர் ராஸ் கூட எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. சரி ஓகே எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறான். பச்சை மண்டை போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ப்ரொஃபசர் ராஸ் ரூம கதவு தட்டுறான். தட்டிட்டு அவனும் ப்ரொஃபசர் ராஸ் நான் உள்ள வரலாமா அப்படின்னு இவன் வரும்போது வெல்கம் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா ஹீரோ மாஸ்டர். அவங்களும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் என்ன சொல்ற நாக்ஸ் வான். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. இவங்க 4 சேஜஸ்ல ஒருத்தி ஆஸ்ட்ரிட் வான் கேலிவுட். இவங்க தான் இதுக்கப்புறம் ஹீரோவோட மாஸ்டர். இவங்க வந்து மேஜிக்க சொல்லி தர போறாங்க. லூனா வந்து ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை சொல்லி தர போறா. இவங்களும் ஹீரோ பார்த்துட்டு நீ பாக்குறத பார்த்தா என்ன உனக்கு நல்லா தெரியும் போல. அண்ட் அதுவும் இல்லாம என்னோட மேஜிக் ஆர்ப நீ ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போறேன்னு. ஆனா இந்த அளவுக்கு சீக்கிரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இவனும் யோசிச்சுட்டு அவங்கள பார்த்து நான் டீன் நோவா கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன் எனக்கு டீச் பண்றதுக்கு ஒரு பர்சன் சீக்கிரமா வர போறாங்கன்னு. ஹீரோ அப்படி சொல்லும் போதே ப்ரொஃபசர் ராசோ இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆள் வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நிறைய விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். இவர் இப்படி சொல்லும் போதே திடீர்னு நோவா எங்கே வந்து அட இவ வரான்னு எனக்கே தெரியாதுப்பா எதுவுமே சொல்லாம திடுப்புன்னு வந்து நிக்கிறா. இவ இப்படி சொல்லும் போதே ஹீரோவோட மாஸ்டரும் எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றது அந்த விஷயம் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் வருவேன். இவ அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் இவ ஏன் இந்த மாதிரி சொல்றானா இவ கிட்ட இருக்கிற அந்த அபத்தட்டிக் ட்ரேட் இந்த ட்ரேட் இருக்கிறதுனால அவளுக்கு மத்தவங்க பண்ற விஷயம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. எதா இருந்தாலும் அவ இஷ்டத்துக்கு தான் அவ பண்ணுவா. சொல்ல போனா இவ ரொம்பவே ஆனஸ்டான ஆளு. உங்களுக்கு எதனா ஒரு விஷயம்னா அதை ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடணும். சுத்தி வளைச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது.
ஹீரோவோ இவங்க இப்படி இருக்கிறது நம்மளுக்கு நல்லதான், எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயினே இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவோ அதை யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கும் போதே அவங்களும் எனக்கு தேவையானதெல்லாம் நீ உன் துணியை மொத்தமா கைட்டு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக்கு, ராசுக்கு ஷாக்கு, எதே அப்படின்ட்டு இவன் இப்படி ஷாக்ல நிக்கும் போதே அவங்களும் எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ற, நீங்க மேஜிக் கத்துக்கணும்ன்றதுக்காக தானே வந்திருக்க. இவங்க இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் இவளோட பர்சனாலிட்டி அது கொஞ்சம் கூட மாறல. இந்த கேமிங் கம்பெனி இவளோட கேரக்டர் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா மத்தவங்களுக்கு இவ ஒரு டீச்சரா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அண்ட் அதுவும் இல்லாம இவகிட்ட இருக்கிற அந்த யூனிக் டேலண்ட், அவேக்கனிங் எபிலிட்டி அண்ட் ஓவர்வெல்மிங் மேஜிக் பவர், இதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எப்பெல்லாம் இந்த கேம் விளையாட வரணும் இவ்வளவுதான் என்னோட டீச்சரா நான் மாத்துவேன் அப்படின்ட்டு ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் மாஸ்டரை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க மாஸ்டரும் உன் கண்ணுல இருக்க அந்த பார்வை, நான் உங்ககிட்ட இந்த ஆர்பு அதை தவிர ஏகப்பட்ட கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியது இருக்கு, என்ன பத்தி நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, உங்களை பத்தி நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வராங்க. இவங்க வந்து ஒரு டிராகன் ஒரிஜினலாவே, இவங்களும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி இவன் போய் சொல்ல உண்மையதான் சொல்றான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் இவ கிட்ட இருக்கிற ஒரு யூனிக் ஸ்கில் லைட் டிடெக்ஷன், இவன் முன்னாடி ஆக்டிங் ஜீனியஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அசால்ட்டா அதை ஊதி விட்டு போயிட்டே இருப்பான். சொல்ல போனா இவளோட மூஞ்ச பார்த்து ஒருத்தரால பொய்யே சொல்ல முடியாது. இவ கிட்ட இருந்து மேஜிக்கை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு ரெக்குவயர்மெண்ட் அவளோட அன்கண்டிஷனலான ட்ரஸ்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ சட்டக்கிட்ட எல்லாம் கட்டி போட்டு இப்ப நான் என்ன பண்ணும் இப்படியே தான் நின்னுட்டு இருக்கணுமா, உனக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ண போறேன்ற விஷயம் நல்லாவே தெரியும், தெரிஞ்சுமே நீ எப்படா இப்படி நெக்கலா கேள்வி கேட்கிற. இவங்க இப்படி சொல்லும் போதே ப்ரொஃபசர் ராசா மண்டகண்டெல்லாம் கலங்கி போய் லேடி ஆஸ்ட்ரியா நீங்க நாக்ஸை வச்சு என்னதான் பண்றதா பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க 4 சேஜஸ்ல ஒருத்தி, நீங்க ஒன்னும் அவன் மேல எந்த ஒரு டேஞ்சரஸான மேஜிக்கோ கேஷ் பண்ண போறது இல்ல, இருந்தாலும் இவர் இப்படி சொல்ல வரும்போதே அவங்களும் நீ ரொம்ப பேசிட்டே இருக்கடா, அவன் என்கிட்ட இருந்து மேஜிக்கை கத்துக்கணும்னா அவன் இதை எண்டூர் பண்ணி தான் ஆகணும், இவனால மட்டும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியலன்னா இவன் இந்த இடத்துல செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு ஹீரோ நெஞ்சில கை விட்டு ஹீரோட ஆட்டை பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவோ இந்த சென்சேஷன் இவங்க இப்படி பிடிக்கும் போதே இப்பதான் கதையில முத இந்த டிராகன்ஸை பத்தி சொல்றானுங்க. இந்த டிராகன் இவங்க எந்த மாதிரியான ஒரு பீயிங்னா மேஜிக்கோட ஆரம்பமும் இவங்க தான், மேஜிக்கோட முடிவும் இவங்க தான். சொல்ல போனா இவங்களால மேஜிக்கை எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும், யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு நிலைமை இந்த டிராகன்ஸ் தான் ரீச் பண்ணிருக்காங்க. இந்த இன்னர் லூனட்டிக்ல இந்த டிராகன் மேஜிக் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் வச்சிருந்தாங்க, அதோட பேர் தான் டிராகன் டங். மனுஷங்க யூஸ் பண்ற இந்த ஸ்பெல்லு ஃபார்முலா இதை விட மோர் ஸ்டேபிளாவும் மோர் அட்வான்ஸாவும் இருக்கிற விஷயம் தான் இந்த டிராகன் டங். இந்த டிராகனுக்கு அவங்களோட சோர்ஸ் பவரே அது அவங்களோட டிராகன் ஹார்ட் தான். டிராகன் உடம்புல இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கன், இது மூலியமா மட்டும் தான் இந்த டிராகன்ஸ் அவங்க உடம்பு ஃபுல்லா அவங்களோட மானாவை சர்க்குலேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த மேஜர்ஸால ஹியூமன் பாடியோட லிமிட்டை தாண்டி போக முடியாததால அவங்களால இந்த டிராகன் மேஜிக்கை கத்துக்க முடியல. சொல்ல போனா அவங்களால இந்த விஷயத்தை ரீச் பண்ணவே முடியல. இதெல்லாம் வாய்ஸ் ஓவரா சொல்லும் போதே அவங்களும் ஹீரோ மார்பாக்ஸ்ல கை விட்டு கொடைஞ்சு நிக்கிறாங்க. ஹீரோவோ மனசுக்குள்ளேயே இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன்னு நினைக்கிறேன். இவன் இப்படி சொல்லும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் பிளேயருக்கு டிராகன் ஆர்ட்ன்ட்டு புதுசா ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு, அதனால பிளேயரோட எல்லா ஸ்டாட்ஸுமே பெர்மனண்டா 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சிஸ்டம்ல இப்படி வரும்போதே ஹீரோவோ இது பெர்மனண்டா 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இது உண்மையிலே வேற லெவல், ஐ மீன் உண்மையிலே இது வேற லெவல். ஆனா அப்படின்னும் போது ஹீரோ கண்ணு அப்படியே கிருகிருன்னு ஆகும் போதே ஹீரோட மாஸ்டரும் நோவா இந்த தடவை நீ யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பிடிச்சிருக்க, இவன் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளா இருக்கான். இவங்க இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிருகிருன்னு ஆகி மழைக்கு போறான். இவன் இப்படி போகும்போதே ராசம் டே தம்பி நாக்ஸ் நாக்ஸ் அப்படின்னு அவரும் கத்தினே ஓடியாரு. இவர் இப்படி வரும்போதே தலைவனுக்கு கிருகிருன்னு ஆயிடுது, அவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டுறான். ஹீரோ இப்படி மயங்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க மயங்கனவனும் இப்பதான் இந்த இடத்துல கண்ணு முழிக்கிறான். இவன் கண்ணு முழிக்கும் போதே சைட்ல ஒரு வாய்ஸ், பார்த்தா நீ இன்னும் சாவல போலியே, யாருன்னு பார்த்தா ஹீரோட மாஸ்டர் தான் அவங்களும். அப்படின்னா சரி நம்ம ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோமா, இப்பத்துல இருந்து நீ டிராகன் ஆர்ட்டை யூஸ் பண்ண கத்துக்கணும், அதுக்கு உன்னோட பிரீத்திங் ஸ்டைல ஸ்கிராச்ல இருந்து நம்ம மாத்தணும். இதை கேட்டு ஹீரோவும் எது இப்போவே வா, ஆனா நேத்து தானே நான் அந்த டிராகன் ஆர்ட்டையே வாங்கினேன். இவன் இப்படி சொன்னோடனே அவங்க மாஸ்டரும் நல்லது உன்னால இதை பண்ண முடியலன்னா உனக்கு சொல்லி தரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, ஏன்னா இந்த மாதிரி சொல்லித்தர விஷயம்லாம் எனக்கு சுத்தமா புரியாது, கடுப்பா இருக்கும். இவங்க இப்படி சொல்லும் போதே ஹீரோ மனசுக்குள்ளேயே சீரியஸ்லி இவளால ஒரு ஜோக்க கூட புரிஞ்சுக்க முடியல, இவ இன்னும் ஒரு ரெப்டைலாவே தான் இருக்கா. ஹீரோ இந்த இடத்துல என்ன ஜோக் பண்ணான்னு எனக்கே புரியல, அவங்க மாஸ்டர் எப்படி புரிய போகுது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் இதை பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும், அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை கேட்டு ஹீரோ மாஸ்டரும் நீ ரொம்ப மோசமானவன்டா பக்கத்துல வா அப்படின்ட்டு அவங்களும் ஹீரோ கூப்பிட்டு அவங்க நெஞ்சில சாச்சு அவங்களோட ஹார்ட் பீட்டை கேட்க வைக்கிறாங்க. இவனை பார்த்தா ஹார்ட் பீட் கேட்கற மாதிரியே தெரியல, லக்கி பேஸ்டர். ஹீரோட மாஸ்டரும் நீயாவே இந்த விஷயத்தை பாரு, ஸ்லோவா நீ என்னோட பிரீத்திங்க ஃபீல் பண்ணு. இந்த பயலை பார்த்தா பிரீத்திங்க ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல, வேற எதையோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல. உன்னால இந்த விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுதா, என்னோட 3 மான ஆர்கன்ஸ் அண்ட் அதுவும் இல்லாம அது சர்க்குலேட் ஆகுற ரூட், அது எந்த வழியா டிராவல் பண்ணி என்னோட மானா எப்படி எல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு உன்னால ஃபீல் பண்ண முடியுதா. இவங்க இப்படி கேட்கும் போதே ஹீரோவும்
இந்த டிராகனோட மானா சர்க்குலேஷன் இது ரொம்பவே யூனிக்கா இருக்கு. அதான் கைஸ் இந்த மார்ஷல் ஆர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தலையில ஒண்ணு, ஹார்ட்ல ஒண்ணு, டாண்டியன்ல ஒண்ணுன்னு. அந்த மாதிரி ஹெட்ல இருந்து அடுத்து ஹார்ட்டுக்கு போகுது, கடைசியா தான் லோவர் எனர்ஜி கோருக்கு போகுது. இவங்களோட மானா இந்த 3 ரூட் வழியா தான் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. இந்த சர்க்குலேஷன் ரூட் எந்த இன்னுமே ஃபுல்லா டெவலப் ஆகல. சொல்லப்போனா என்னோட மைண்ட் வேர்ல்டு ஓபன் ஆனா மட்டும்தான் என்னால இது எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த மைண்ட் வேர்ல்டுன்றது நம்மளோட வில் பவர் மூலியமா உருவாகிற ஒரு இமேஜினரி ஸ்பேஸ். என்னோட மைண்ட் வேர்ல்டு அது எப்படி இருக்கும்? ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோட மாஸ்டரும் உன்னை பார்த்தா நீ இன்னுமே உன்னோட லோவர் எனர்ஜி கோரை ஓபன் பண்ணல போல, ஆனா உன்னோட மானா அதை சுத்தி தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இவங்க இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நான் இந்த டிராகனிக் பிரீத்திங் ஸ்டைல மாஸ்டர் பண்ணிடுறேன். நான் மட்டும் அதுல சக்சஸ் ஆயிட்டேன்னா நீங்க என்ன உங்களோட ப்ராப்பரான ஸ்டூடெண்டா அக்னாலேஜ் பண்ணணும். இதை கேட்டு அவங்களும் ஆழமா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே சரி ஓகே இது என்னதான் ஆனா இங்க இருந்தாலும் என்னால இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா இது உன்னோட ரெக்வஸ்ட் ஆச்சு. ஆனா எனக்கு நீ ஒரு விஷயத்துல ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். நீ இதுக்கப்புறம் என் முன்னாடி எப்பவுமே போய் சொல்லவே கூடாது. நீ மட்டும் எனக்கு இந்த ப்ராமிஸ பண்ணி கொடுத்தனா நான் உன்னை என்னோட ஸ்டூடெண்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை கேட்டு ஹீரோவும் நான் எப்பவுமே உங்ககிட்ட போய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் நெஞ்சில கை வச்சுட்டு மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு ரீசனும் இதுக்கப்புறம் இல்ல. ஏன்னா இந்த டிராகன் ஆர்ட் நான் மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கு எனக்கு மோஸ்டா தேவைப்பட்டதே இந்த ஆர்ட் தான். இது என்கிட்ட இருந்தாலே போதும், என்னால ப்ராப்பரா மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும், ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் யூஸ் பண்ண முடியும். நான் மட்டும் லூனா கிட்ட இருந்து ப்ராப்பரா இந்த லூனா ஸ்வாட் ஆட்ட கத்துக்கினா என்னால இந்த ஸ்வாடையும் யூஸ் பண்ண முடியும், அது கூடயே சேர்த்து மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும். அப்படி மட்டும் நடந்ததுன்னா என்னால இந்த கதையோட உண்மையான எண்டிங் வரைக்கும் சர்வைவ் ஆக முடியும். அப்படி நடந்தா மட்டும்தான் என்னால இது மொத்த உண்மையுமே தெரிஞ்சுக்க முடியும், எனக்கு தேவைப்படுற ஆன்சரை என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஹீரோ அப்படி யோசிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ் இதோட இந்த மான்வா முடியுது. அதாவது ரிலீஸ் ஆன வரைக்கும் நான் போட்டேன். இதுக்கப்புறம் சீசன் 2 ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேணா இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோன்றதுனால இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க, அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.